வால்மீகி ராமாயணத்திலே விலட்சணமான கதை. அயோத்தியில தரித்திரனே கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து 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 எல்லாத்தையும் கொடுக்கிறார் சுவாமி. கூட கூடையா மூட்டை மூட்டை மூட்டையா கொண்டு வந்து கொட்டா அள்ளி அள்ளி கொடுக்குற ஆக மாட்டேன். பார்த்தார் சுவாமி, இனிமே கொடுக்க வேண்டாம்னா யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டுண்டான்னு வேதாத்தியனம் பண்ணியிருக்கார். யாஜகம் தான் வாங்கணும். அவருக்கு ஒரு பிடிவாதம் என்னன்னா யார்ட்டையும் கை நீட்டக்கூடாது. நான் ரொம்ப ஏழை பிராமணன், உஞ்சவருத்தி பிராமணன், கஷ்டப்படுறேன், என்னை செத்த பாருன்னு. சுவாமி, நீயும் நானும் கிளம்பி நீயும் கிளம்பினா நம்ம அப்பா கதை அம்மா கதை இல்லை என்னன்னா எதை வேணாலும் ஆகட்டும்னு விட்டோம். எனக்கு நீங்கள் தான் முக்கியம். உடனே சுவாமி பார்த்தார், கிளம்புன்னு விட்டார். சீதைக்கும் அனுமதி கொடுத்துட்டார். உடனே லட்சுமணனை கூப்பிட்டார். லட்சுமணா, நம்ம அரண்மனையில் நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது, தனம் இருக்குது. இது இத்தனையும் 14 வருஷம் பூட்டி தானே கிடக்க போகிறது. நான் அதையெல்லாம் பிராமணாளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தானம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால நீ வசிட்டரை கூப்பிடாத, அவருடைய புள்ள சுயஜ்ஞரை அழிச்சுன்னு வா. ஏன்னா வசிட்டர் பட்டாபிஷேகத்துக்காக ரட்சாபந்தனம் பண்ணியிருக்கார். அவருக்கே காட்டுக்கு போகிறேன்னு தானம் பண்ணினா மனசு சங்கடப்படும். அதனால் அவரை கூப்பிடாத, அவர் பிள்ளையை கூப்பிடு. பிராமணாலெல்லாம் கூப்பிடு. பிராமணேபியஸ் தபஸ்விபியா எல்லாருக்கும் கொடுத்துருவோம், சேர்ந்து கொடுத்துருவோண்டா லட்சுமணான்னார். உடனே லட்சுமணன் சுயஜ்ஞரை பார்க்க போகிறான். அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காராம். அவர் தம்பி பிரமக்ஞகாரஸ்தம் அக்னிஹோத்திர சாலையில் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கார். சேர்ந்து வசிட்டத்தை படித்தவாளாம் இவாள்லாம். அதனால் சகேபியாகச்ச பஷ்ய, சகேன்னு கூப்பிட்றா, ஃப்ரெண்டு வேற. நீங்கள் வந்து பாருங்கோ கை பண்ண காரியத்தை. சுவாமி கிளம்பின்னு இருக்கார், நீங்கள் வரணும்னு சொல்ல அவரும் வந்துவிட்டார். நிறையா வேத வித்துக்கள், பாராளும் பட எல்லாத்தையும் தானம் பண்ணாரா சுவாமி. எல்லாத்தையும் எடுத்து 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 எல்லாத்தையும் கொடுக்குறார் சுவாமி. கொடுத்து மாளல்ல. என்னடா பண்ணுறதுன்னா லட்சுமணனை பார்த்தார். லட்சுமணா முடியலைங்கிறான். கூட கூடையா மூட்டை மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொட்டா அள்ளி அள்ளி கொடுக்குற ஆக மாட்டேங்குது. பார்த்தார் சுவாமி, இனிமேல் கொடுக்க வேண்டாம்டா, யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டுண்டான்ட்ட. எல்லாத்தையும் கொடு, யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டேன். இந்த நேரத்தில் ஒரு பிராமணன் வர, திரிஜட்டர்னு பேர். அவர் பஞ்சகச்சமா ஷட்கச்சமா சப்தகச்சமானு தெரியல, பரம தரித்திரர். கிழிய இழுத்து சொருகின்னு இருக்கார் வேஷ்டியை. வயசானவர், பால்யமான பத்னி, நிறையா குழந்தைகள். இவர் இவ்வளவு ஏழ்மையாக இருக்கு. வால்மீகி ராமாயணத்திலே விலட்சணமான கதை இது. அயோத்தி வர்ணனம் பண்ணும் பொழுதே வால்மீகி சொல்றார், நாகுண்டலி தரித்திரனே கிடையாதுன்னுட்டார். அயோத்தியில் தரித்திரனே கிடையாதுன்னு. இவர் தாரித்திரத்தில் இருக்கார். இவர் மட்டும் என்ன விதிவிலக்கானார், இவர் பிடிவாதம், பிராமணன். வேற வேற அட்வொகேட் லாயர் ஆக முடியாது, ஆடிட்டர் ஆக முடியாது பணம் வரத்துக்கு. வேதாத்தியனம் பண்ணியிருக்கார், யாஜகம்தான் வாங்கணும். இவருக்கு ஒரு நியமம், யார்ட்டையும் கையை நீட்டுறதில்லைன்னு. பிராமணன் வேற விருத்தி தெரியாமல் இப்படி இருக்கிறவன் கையை நீட்டுறதில்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஏழ்மை. அவருக்கு ஒரு பிடிவாதம் என்னன்னா யார்ட்டையும் கையை நீட்டக்கூடாது. இப்பயே வந்தார்னா சம்சாரம் உபதிரவம் தாங்காமல் வந்துட்டார். ராமர் காட்டுக்கு போகிறார், நிறையா கொடுக்குறார். நீங்களும் போய் கேளுங்கோ, கொடுப்பார். குடும்பம் இப்படி கஷ்டப்படுறதுன்னு அவ அனுப்பிச்சிருக்கா. அவளும் வந்துவிட்டா. கையில் ஒரு இரும்பு தடி வச்சுருக்கார். அவரை பார்த்தார் சுவாமி. பரிகாச சமன்விதம். கொஞ்சம் சுவாமி கிண்டல் பண்ணார். பரிகாசம் ஒரு பொழுதும் பண்ண மாட்டார். அவர் குணமே இல்லது. அவருக்கு என்னதோ காட்டு கிளம்புற நேரத்தில் இப்படி அவரை பார்த்து செத்த பரிகாசம் பண்ண தோணிடுது போல இருக்கு. அவரை பார்த்தார். கூந்தாலின்னு ஒன்று, கோடாலின்னு மரம் வெட்டுறது. கூந்தாலிங்கிறது 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும், ஒரு டைப்பாக இருக்கும். ஒன்று கூர்மையாக இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் பட்டையாக இருக்கும். அதுதான் பூமியை தோண்டி கிழங்குகளெல்லாம் பறிக்கிறது. இதெல்லாம் அபாசிய பாலம் குத்தாலம் குருஷ்வ வச்ச எல்லாம் அதை சுமந்துன்னு வர்றாராம் அவர். இந்த பிராமணன் கையில் ஒரு தடிகம்பை வேற வச்சுருக்கார்.
பார்த்தார் சுவாமி, இவ்வளவு ஏழ்மை, உடம்பு மெலிஞ்சு கிடக்கு, ஏகப்பட்ட குழந்தைகள், சம்சாரம், கிழிஞ்ச வேஷ்டி, தாரா உடம்பு வெடிச்சிருக்கு, தாரித்யம். முகத்தை பார்க்கிறார், பிருக்வங்கிர சமம் தி பிருகு அங்கிரஸ் மாதிரி இருக்கு, பிரம்ம தேஜஸ், தபஸ். திரிஜட்டம் ஜனசம்சதி ஆபஞ்சமா. பார்த்தார் சுவாமி, அவரே சொல்கிறார், நிர்தனா பகுபுத்ரோஸ்மி, நிறையா வயசு, ரொம்ப குழந்தைகள், தம்புடி பணம் கிடையாது கையில். உஞ்சவருத்திர் வனே நித்தியம், என்ன செத்த பாருன்னு குடுன்னு கேட்கல அவர். பிரத்யவேக்ஷஸ்வமாமிதி, குடுன்னு விரதம் இருக்கு, இப்படி கஷ்டப்படுறேன், என்ன செத்த பாருங்கோ. சுவாமி பார்த்தார், இவ்வளவு டெக்னிக்காக வேர்டு யூஸ் பண்ணுறார் இவர். அவரோட விரதம் கையை நீட்டுறதில்லைன்னு. இவர் ராமற்ற நீட்ட தான் வந்திருக்கார். ஆனால் கையை நீட்டி தேகின்னு கேட்டுடாமல், நான் ரொம்ப ஏழை பிராமணன், உஞ்சவருத்தி பிராமணன், கஷ்டப்படுறேன், என்னை செத்த பாருன்னு. பிரத்யவேக்ஷஸ்வ மாமிதி. சுவாமி பார்த்த தமுவாச்ச ததோ ராம பரிகாச சமன்விதம். அப்போதான் சொத்த கிண்டல். ஏன் அப்படின்னா, அவர் இவ்வளவு துக்கத்துக்கு நடுவில் ராமர் சிரிச்சாரேன்னு நாம் சந்தோஷப்படணும். இப்போ ராமருக்கு செத்த பரிகாசம் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாரோன்னு பக்தாளாக இருந்தால் அப்படி தான் நினைக்கும். இவ்வளவு துக்கத்துக்கு நடுப்பில் அவரை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிராமணன் வந்தார். இல்லைன்னா ரொம்ப மனசு எவ்வளவு சிரமம் இருக்கும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.